49வது கேள்வி, கீழ் கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்க. 4 டேட்டா கொடுத்துருக்காங்க, ஒன்றே ஒன்று தப்பு, அதை மட்டும் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது எங்கேருந்து கேட்டிருக்காங்க பார்த்தோம்னா நியூ புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. நியூ புக்கில் பார்த்தோம்னா 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு லெசன் உண்டு, திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் தான் கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கு மேற்பட்டது. அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கு மேற்பட்டது. அதுக்கப்புறம் உள்ள பாயிண்ட்லாம், பல கிளமொழிகள் இந்தியாவில் பேசப்படுகின்றன. இந்திய நாடு மொழியின் கால்சரையாக தெரிகிறது. திராவிடம் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் ஈராஸ் பாரதி என்று சொல்லியிருக்காங்க. இதுதான் தப்பு. இது எப்படின்னா அதில் தான் இருக்கும், பின்னாடி இருக்கும். பல கிளைமொழிகளும் இங்கு பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக தெரிகிறது என்று அகத்தியலிங்கம் குறிப்பிட்டுள்ளார். 3வது பார்த்தீங்கன்னா, திராவிடம் எனும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமிழில பட்டர். அது என்ன போட்டிருந்துச்சு, ஈராஸ் பாரதியான்னு போட்டிருந்துச்சு. அப்போ அதுதான் தப்பு. இது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது. 9th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசனே இதான், திராவிட மொழி குடும்பங்கள். அதை வந்து போட்டிருப்பாங்க. திராவிட இந்த இந்திய மொழிகள் வந்து எப்படிலாம் பிரிச்சிருக்காங்க, தமிழ் மொழிகளை பற்றி யாரெல்லாம் என்ன சொன்னாங்க, அதாவது தமிழ் மொழியிலேருந்து தான் திராவிடங்கிற சொல்லி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு இந்த எக்ஸாக்டாக இந்த லைன் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஆர்டரை கொடுத்துட்டு எப்படி தமிழ்லேருந்து திராவிடம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க.